أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையில உங்களுடைய கவனத்திற்கு 2 ஹதீசுகளை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். துவக்கமாக திருமறை குர்ஆனினுடைய 64வது அத்தியாயம் சூரா தகாபுன். அத்தகாபுன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நாளைக்கு மறுமையில கை சேதம் அடையுதல் அப்படின்னு அர்த்தமா. திருமறை குர்ஆனினுடைய 64வது அத்தியாயம் சூரத்து தகாபுன். தகாபுன் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் கை சேதம் அடைத்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு அர்த்தம். இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நமக்கு சொல்லி தருகிறான் அப்படின்னு கேட்டோம்னா, யௌம அந்த நாளிலே யஜ்மஉக்கும் உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். யௌம மறுமை நாளிலே யஜ்மஉக்கும் உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். லியௌமில் ஜம்இ உங்களை ஒன்று கூட்டுவதற்காக வேண்டிய ஒன்று கூட்டுவார் அந்த நாளில. தாலிக அப்படி ஒன்று கூட்டக்கூடிய அந்த நேரம் யௌமு தகாபுன் கை சேதப்படக்கூடிய நாளாக இருக்கும் என்பதாக இந்த வசனத்தினுடைய விளக்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறார். நல்ல அமலை செய்தவர்கள் எப்படி கை சேதம் அடைவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம செய்த நன்மையான காரியத்திற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நன்மையை செஞ்சோம்னா இதை விட பிரம்மாண்டமாக சொர்க்கத்தை தருவான அப்படின்னு சொல்லி போட்டு நல்லவர்கள் கை சேதம் அடைவார்கள். தீயவர்கள் எப்படி கை சேதம் அடைவார்கள்? தெரியாம இந்த தப்பை பண்ணி போட்டவன், இந்த தப்பை பண்ணி இப்ப வசம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம அப்படின்னு சொல்லி போட்டு தீயவர்கள் கை சேதம் அடைவார்கள். அப்ப நாளைக்கு மறுமை என்று வந்து கேட்டால், நன்மையான காரியங்களை செய்த நல்லடியார்களும் கை சேதம் அடைவார்கள், தீமைகளை சம்பாத்தியம் செய்த தீயவர்களும் கை சேதம் அடைவார்கள். நல்லவர்கள் எப்படி கை சேதம் அடைவார்கள்? இன்னும் கொஞ்சம் அதிகமான நன்மைகளை போட்டி செஞ்சோம்னா இப்ப தந்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை விட அதிகமான சொர்க்கத்தை தந்திருப்பான். நிறைய பரிசுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருப்பான்.
விசாலமான சொர்க்கத்தை தந்திருப்பான அப்படின்னு சொல்லி போட்டு நல்லவர்கள் கை சேதமடைவார்கள். தீயவர்கள் எப்படி கை சேதமடைவார்கள்? இந்த பாவத்தை செஞ்சு போட்டாங்க, நமக்கு நரகத்தை தண்டனையாக எல்லாம் தந்து போட்டாங்க, நரகத்துல கடுமையான தண்டனைகள் இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டு தீயவர்கள் தீமைகளை நினைத்து என்ன செய்வார்கள்? கை சேதம் அடைவார்கள் என்பதாக சூரத்து தகாபுன் என்கிற இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை நமக்கு சொல்லிட்டாராமா. அப்ப இந்த ஒரு வசனத்தை நாம உள்வாங்கிக்கிடணும். என்ன வசனத்தை? மறுமையில இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு உள்வாங்கிக்கிடணும். இதை நாம உள்வாங்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன். நான் ஒரு 2 ஹதீஸ்களை உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வருவேன். அந்த 2 ஹதீஸ்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மறுமை வாழ்க்கையில நாம எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை இப்படி நாம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். பொதுவாகவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாமும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை நாம முடித்து விடுவோம். இந்த உலகத்துல யாருமே நிரந்தரமாக இருக்க போறது கிடையாது. வீசன கையும் வெறுங்கையும் மாட்டு மன்னரையை நோக்கி நாம போக இருக்கிறோம். மன்னரை வாழ்க்கையை முடித்ததற்கு பிறகு மறுமையில திரும்ப எழுப்பப்பட இருக்கிறோம். மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்துல விசாரிக்க இருக்கிறார். இப்படி நாம் நினைச்சிருக்கிறோம். மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நம்ம யாராவது இந்த பூமியில நிரந்தரமாட்டு இருக்கிறாங்களா? கிடையாது. மன்னரை வாழ்க்கையில அந்த மன்னரை வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகாலம் மண்ணுக்குள்ளாக நாம மையத்தாக இருக்கும் சொல்லி கொண்டு யாருக்கும் தெரியாது. ஆனா மறுமை வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதுக்கு முடிவே கிடையாது. அப்படித்தானே இல்லையா? அப்ப இந்த மறுமை வாழ்க்கையை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்ட அந்த முறைகள்ல ஒரு முறை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அடியார்களையும் விசாரிப்பார். எப்படி விசாரிப்பார்? நிக்க வைத்து விசாரிப்பார். இது ஒரு நம்பிக்கை. மறுமை வாழ்க்கையை நம்புதல், மறுமை வாழ்க்கையை நம்புதல்னா அந்த மறுமை வாழ்க்கையை நம்புவதை பற்றிய பட்டியல்ல ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் அடியார்களை விசாரிக்கும் பொழுது நிக்க வைத்து விசாரிப்பான். இப்ப நிக்க வச்சு என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்பு என்ன செய்வான்? அடியார் தனக்கு முன்னாடி நிப்பாட்டி வைப்பான். நிப்பாட்டி வைத்து என்ன செய்வான்? அந்த அடியார் இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க ரிப்ளை கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க? கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போயா அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி நீங்க எந்த கேள்வி கேட்குறீங்க வச்சுக்கிட்டு இப்படிதான் நமக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடக்குது. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாரோ நீங்க எந்த கேள்வி கேட்டாரோ அதனுடைய ஆன்சர் என்னது? ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது. வேற யாரையாச்சும் கேட்க சொல்லி நான் சொல்றேன். இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கும் பொழுது பதில கொடுக்காம என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்ப மறுமையினுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களையும் நிக்க வைத்து கேள்வி கேட்பான். நிக்க வைத்து கேள்வி கேட்டான் என்பதை எந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தாரா அப்படின்னு கேட்டோம்னா, யௌம அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன் லியௌமின் அஸீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். எப்படி சொல்ற? அலா யதுன்னு, அந்த மக்கள் உறுதியாக நம்ப வேண்டாம, அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டாம. எந்த நம்பிக்கையில? உலாயிக அன்னஹும் மபூஸூன, இந்த மனிதர்கள் எல்லோரும் திரும்ப எழுப்பப்படுவார்கள் என்கிற இந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டாமா? உறுதியாக இருக்கணும். லியௌமின் அஸீம், மகத்தான ஒரு நாளுக்காக வேண்டி திரும்ப எழுப்பப்படுவார்கள் என்பதை உறுதியாக நம்ப வேண்டாம. அந்த மகத்தான நாள்ல எழுப்பப்பட்டுட்டோம்னா யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு முன்னாடி எல்லா மனிதர்களும் நிப்பாட்டப்படுவார்கள் என்பதாக திருமறை குர்ஆனுடைய ஒரு சூறாவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் நம்மள நிப்பாட்டி வைத்து விசாரிப்பான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம நிற்கணும். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிப்பாட்டி வைத்து விசாரிக்கும் பொழுது காமன் கொஸ்டினாக எல்லோருக்கும் இந்த கொஸ்டினை கேட்போம். ஒரு 5 கொஸ்டினை, 5 கேள்விகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் கேட்பாங்க. பணக்காரர்களிடத்திலேயும் கேட்பான், ஏழைகளிடத்திலேயும் கேட்பான்.
பெரிய பெரிய வீடு கட்டி வாழ்றாங்களே அந்த மக்களிடத்திலையும் இந்த 5 கேள்வியை கேட்பான். குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அந்த மக்கள்கிட்டையும் இந்த 5 கேள்வியை கேட்பான். பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு இருக்கிறாங்க அவன்கிட்டையும் இந்த 5 கேள்வியை கேட்பான். வீடுகள்ல தங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள்ட்டையும் இந்த 5 கேள்வியை கேட்பான். இந்த 5 கேள்வி என்பது பொதுவான கேள்வி. இந்த 5 கேள்வியை எல்லா இடத்திலையும் கேட்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் எது செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாம ஆதத்துடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம இருக்கிறோம் பாருங்க, நம்ம பாதம் நகராது என்பதாக அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? 5 கேள்வி இருக்குது. இந்த 5 கேள்வியை அல்லாஹ் கேட்பான். இந்த 5 கேள்வியை அல்லாஹ் கேட்டுட்டோம்னா இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாம நம்ம பாதம் இருக்குது இல்லையா, பாதம் 1 இன்ச்சு நகராது. இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லியே அவர் கேட்கறது யாரு? கேள்வி கேட்கறது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறாங்க, ஃபலனஸ்அலன்னல் லதீன உர்ஸில இலைஹிம் ஃபலனஸ்அலன்னல் முர்ஸலீன். எந்த மக்களுக்கெல்லாம் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் திட்டமாக கேள்வி கேட்கப்படுவார்கள். அதே மாதிரி யாரையெல்லாம் தூதராக நாம் அனுப்பி வைத்தோமோ அந்த இறை தூதர்களும் கேள்வி கேட்கப்படுவார்கள். அல்லாஹ் எப்படின்னு சொல்ற, நம்மள்கிட்ட மட்டும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், இறை தூதர்கள்ட்ட நபிமார்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான். அப்படி கிடையாது, எல்லோரிடத்திலையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஃபவரப்பிக்க, நபியே உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன, உலக மக்கள் எல்லோரிடத்திலையும் திட்டமாக நாம கேள்வி கேட்போம். அம்மா கானு யஅமலூன, இந்த உலகத்தில இருக்கும் பொழுது அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்களை பற்றி திட்டமாக நாம கேள்வி கேட்போம் என்பதாக கேள்வி கேட்பேன் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் கேள்வி கேட்டுட்டோம்னா நாம பதில் சொல்லித்தான், பதில் சொல்லாமனா என்ன செய்ய முடியாது, மறுமை வாழ்க்கையை கடக்க முடியாது. அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்ப அவன் கேட்கக்கூடிய 5 கேள்விகள், முக்கியமான 5 கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு அடியான் நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்பான். அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எப்பா உனக்கு நான் 80 ஆண்டு காலம் வாழ்வதற்குண்டான வயது தந்தனா இல்லையா? 90 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்தியா இல்லையா? 110 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்தியா இல்லையா? வாழ்ந்திருக்கிற. இந்த 110 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் என்ன அமல் செய்த சொல்றேன்னு கேள்வி கேட்பான். அல்லாஹ் கேட்கக்கூடிய 5 கேள்வி இது எல்லாத்துட்டையும் கேட்பான். இது இவங்கெல்லாம் தொழுகையாளிகள், இவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, இவங்கெல்லாம் தொழுகையை விட்டவங்க, இவங்கள்ட்ட தான் கேட்கணும், அப்படி கிடையாது. எல்லாரிடத்திலையும் காமன் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? உனக்கு நான் எத்தனை வயது நான் தந்தேன், நீ பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்த? ஜனாசாவினுடைய அறிவிப்பு படைகிற போர்டுல நாம எழுதி போடுறோம் பாருங்க, 95 வயது அப்படி எழுதி போடுறோம். 95 வயது வரைக்கும் வாழ்ந்தவர் மரணம் அடைந்து விட்டால் அல்லாஹ் அந்த அடியான் நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்பான், 95 ஆண்டு காலம் உனக்கு நான் தந்திருக்கிறேன், நீ என்ன செய்த சொல்லு அப்படின்னு கேட்பான். 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வாலிபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, வாலிப பையன்மார்கள், மாஷா அல்லாஹ் நம்ம வீடுகள்ல வாலிப பையன்மார்கள் இருப்பாங்க, அதே மாதிரி வாலிப பெண்கள் இருப்பாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய வீட்டிலேயே இவ்வளவு வாலிப பையன்மார்கள் இருக்கிறாங்க. நாமளும் என்ன செஞ்சிருக்கிறோம், வாலிப பருவத்தை கடந்து வந்திருக்கிறோம். நாமளும் வாலிப பருவத்தை கடந்து வந்திருக்கிறோம். வாலிப பருவம் அப்படின்னா என்ன? எதிலிருந்து எது வரைக்கும் வாலிப பருவம்? அதிகமான ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, 19வது வயதுல இருந்து 40வது வயது வரைக்கும் இருக்குது பாருங்க. ஒரு 21, 22, 23 ஆண்டுகள் இருக்கிற இந்த 23 ஆண்டுகளை வாலிப பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? முதல் கேள்வி 90 ஆண்டுகள், அந்த 90 வயது வரைக்கும். இந்த 90 வயதுக்குள்ளால வாலிப பருவம் சொல்லி போட்டு சில காலங்கள் இருந்துச்ச, அந்த காலங்களை மட்டும் கலட்டி இருக்கிறது. அப்போ வயோதிகம் வரைக்கும் உண்டான கேள்வியும் அல்லாஹ் கேட்பான். இந்த வயோதிக வரைக்கும் உண்டான கேள்விக்குள்ளால வாலிப பருவம் சொல்லி போட்டு இருக்குது பாருங்க, அந்த வாலிப பருவத்தை மட்டும் கலட்டி அல்லாஹ் கேட்பான். எப்படி கேட்பான்? வாலிப பருவத்தை தந்தனா, இந்த வாலிப பருவத்தை நீ எதில் செலவழிச்ச?
இந்த வாலிப பருவத்தை நீ எதுல கழிச்ச, அதற்குண்டான ஆன்சரை கொடு கொண்டு அல்ல கேட்பானா. இது என்னது? ரெண்டாவது கேள்வி. அப்ப இதுலலாம் நாம யோசிக்கணும். நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பையன்மார்கள், நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பெண்கள், இவங்க வாலிப பருவத்தை எதுல கழிக்கிறாங்க என்பதை நாம கவனிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அத்-தகாபுன் இந்த அத்தியாயத்துல 14வது வசனத்துல ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டாங்க. அது என்ன செய்தி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும், நிச்சயமாக உங்களுடைய ஜோடிகள், நிச்சயமாக உங்களுடைய ஜோடிகள். உங்களுடைய ஜோடிகள்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு மனைவி ஜோடி, மனைவிக்கு கணவன் ஜோடி. அப்ப ரெண்டு வரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், இன்ன மின் அஸ்வாஜிக்கும், நிச்சயமாக உங்களுடைய ஜோடிகள், அவுலாதிக்கும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க இருக்கிறாங்கள இவங்களும், அதுவல்லக்கும், உங்களுக்கு நாளைக்கு மறுமையில எதிரிகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நல்லா புரிஞ்சுக்கிடுங்கம்மா. ஏதோ இந்த உலகத்துல நாம வாழ்கிறோம், குடும்பம், கோத்திரம், மனைவி, மக்கள், சொத்து, சுகம், இது வல்லமா. ஒரு மூமினுடைய லட்சியம் என்னன்னு தெரியுமா? ஒரு மூமினுடைய டார்கெட் என்னன்னு தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு போட்டு மறுமையில நாம போய் இருக்கும் பொழுது, என்னுடைய மனைவி எனக்கு எதிரியாக மாறிவிடக் கூடாது, என்னுடைய பிள்ளைங்க எனக்கு எதிரிகளாக மாறிவிடக் கூடாது. இந்த எதிரிகளாக மாறுவது ஊர்ல உலகத்துல மாறினாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு மாதிரியா தட்டிக்கிட்டு சமாதானம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். என் புள்ள இந்த உலகத்துல என்னைய கவனிக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க, ஊர் ஜமாத்தை போய் சொன்னோம்னா கூப்பிட்டு விசாரிச்சு பெத்த தகப்பமா வச்சுக்கப்பா சமாளிச்சு அனுப்பிடுவாங்க. பெத்த தாயை கூட பிள்ளைங்க பேசுறேன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பெத்த தாயை போய் ஜமாத்தை ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்தோம்னா ஜமாத்து தலையிடும். ஜமாத்து தலையிட்டு என்ன சொல்லுவோம்? உடனே பெத்தெடுத்த தாயிலடா ஏன்டா பேசாம இருக்கிற சம்பாத்தியத்தை கொஞ்சம் கொடுத்து வீட்டுல வச்சு கஞ்சி தண்ணி ஊட்டுப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்து சமாளிச்சு அனுப்பிடுவாங்க. மறுமையில என்னுடைய மனைவி எனக்கு எதிரியாக அல்லாஹ்விற்கு முன்னால் மாறினால் எனக்கு தாகும். என் பிள்ளைங்க, நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க அல்லாஹ்ட்ட விவாதம் பண்ணுவாங்க. என்ன விவாதம் பண்ணுவாங்க? இறைவா, என்னுடைய பெற்றோர்கள் இந்த வயதுல இதை சொல்லித்தரங்க, கேட்டுக்குடு. நாளைக்கு மறுமையில படைத்த நாளைக்கு யோகித்தி, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, ஜட்ஜ்மெண்ட் டே சொல்றாங்க இல்லையா, தீர்ப்பு அளிக்கக்கூடிய நாள்னு சொல்றோம் இல்லையா, மாலிக்கு யோகித்தின் தீர்ப்பு அளிக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் தீர்ப்பு அளிக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்விடத்து ரெண்டு பிள்ளைங்க போய் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய எந்த பருவத்துல எனக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை சொல்லி தரவில்லை. எனவே நான் துன்யாவுல ஒரு அமலும் செய்யல, எனவே துன்யால நான் தாறுமாறா நடந்தேன். இப்படி அல்லாஹ்விடத்துல போய் ஒரு கேஸ ஃபைல் பண்ணோம்னா நம்ம நிலைமை எடுத்துக்காகும். இதான் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல எதிரி விரோதிகளாக இருக்கிறீங்க, அதை சொல்ல வரல அல்லாஹ். நிச்சயமாக உங்களுடைய ஜோடிகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். உலகத்துல பத்தி அல்லாஹ் பேசுறாங்க கிடையாது. நாளைக்கு மறுமையில படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி எதிரிகளாக உங்களுக்கு மாறிவிடுவார்கள். எனவே இவங்களுடைய விஷயத்தில எச்சரிக்கையாக இருங்க என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நாளைக்கு மறுமையில ஒரு வாலிப பருவம், ஒரு வாலிபனை கூப்பிட்டு வைத்து அல்லாஹ் கேட்பான், உனக்கு வாலிப பருவத்தை நான் தந்தன என்ன செய்த சொல்லு அப்படின்னு கேட்பான். மூணாவது நாலாவது என்ன கேள்வி கேட்பாங்கப்பா, ஊருக்குள்ளார உனக்கு நான் பொருளாதாரத்தை தந்தனா இல்லையா? ஊருக்குள்ளார வசதி வாய்ப்பை உனக்கு நான் தந்தனா இல்லையா? பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்ற மனிதனா இருந்தியா இல்லையா? இருந்த. உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எங்கே இருந்து சம்பாத்தியம் செய்தாய்? அந்த பொருளாதாரத்தை எதிலே செலவு செய்தாய் சொல்லு. பொருளாதாரத்தை நான் தந்தேன். ஊர்ல உலகத்தை நீ மட்டும்தான் உழைக்கிறியா? நீ மட்டும்தான் மார்க்கெட்ல மூட தூக்குறியா? நீ மட்டும்தான் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படுறியா? எல்லாருமே கஷ்டப்படுறாங்கிற. அப்போ உன்னைய மட்டும் நான் பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சிருக்கிறேன்,
உன் கூட வேலை பார்த்த ஒருவன், உன் கூட படிச்ச ஒருவன் பொருளாதாரத்துல தாழ்ந்த நிலையில நான் வச்சிருக்கிறேன்னு, அப்போ உன்னையும் உயர்ந்த நிலையில நான் வச்சிருந்தேன் பேரு. அந்த பொருளாதாரத்தை நீ எதுல சம்பாத்தியம் செய்த, அந்த பொருளாதாரத்துடைய சல்லி பைசாவை நீ எதுல செலவழிச்ச சொல்லுன்னு கேட்பாங்க. ஐந்தாவது என்னது அப்படின்னு கேட்டோம்னா, கல்வி படிச்சதனப்பா, உனக்கு நான் கல்வி ஞானத்தை நான் தந்தேன் தானே, இந்த கல்வி ஞானத்தின் பிரகாரம் நீ என்ன அமல் செய்த சொல்லுன்னு போட்டு கேள்வி கேட்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி என்ன, இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாம லா தஸூலு கதமா இப்னி ஆதம யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில ஆதத்துடைய பிள்ளைங்க இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்களுடைய பாதம் நகராது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்? என் வீட்டுல வாலிப பையன் ஒருவன் இருக்கிறான், என் வீட்டுல வாலிப பொண்ணு ஒருவன் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வாலிப பருவத்தை பற்றி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது என்னையை எப்படி காட்டி கொடுப்பாங்கன்னு தெரியலையே. என்னை பற்றிய பேச்சு வருமே, அந்த பேச்சில என்னை பற்றி அல்லாஹ் இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. இதை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானோ இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அவனால நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அப்படிதானே? நம்ம வீடுகள்ல மரணம் அடைந்ததை நாம பார்த்திருக்கிறோம். நம்ம தெருக்கல்ல மரணம் அடைந்த நபர்களை நாம போய் பார்த்திருக்கிறோம். நாம முகம் பார்த்து பழகியவர்கள், நாம சலாம் சொன்னவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஜனாசாவை நாம பார்க்க போயிடும். ஜனாசாவை நடு வீட்டுல படுக்க வச்சிருக்கிறாங்க. எந்த ஜனாசாவாவது மரணம் அடைந்ததற்கு பின்னாடி நன்மைகளை செஞ்சிருக்குதா? எந்த ஜனாசாவாவது மரணம் அடைந்ததற்கு பிறகு தீமையை செஞ்சிருக்கிறாங்களா? கிடையாது. மரணம் அடைந்து விட்டால் அவர்களால் நன்மை கையே அசைக்க முடியாத, மரணம் அடைந்து விட்டால் அவங்க மறைவிடங்கள்ல இடது கைய செகண்ட் பார்ட்டி இன்னொரு நபர், ஏதோ ஒரு நபர், நான் மரணம் அடைந்து நடு வீட்டுல கிடக்கிறேன், என்னைய குளிப்பாட்ட போறாங்க, என்னுடைய மறைவிடத்துல இடது கையை கொண்டு வந்து அசுத்துகளை உயிரை புடுங்குகிற பொழுது சிறுநீரோ மலமோ வெளியில வந்துட்டோம்னா அந்த சிறுநீரையும் மலத்தையும் இன்னொரு நபர் தானே சுத்தம் செய்யறாங்க. இன்னொரு நபரு என்னுடைய மறைவிடத்துல கையை விட்டு என்னுடைய மலத்தை வெளியில கழுவி எடுக்கிறாங்க. என்னுடைய சிறுநீரை அவங்க தான் நினைச்சாங்க கழுவி எடுக்கிறாங்க. என்னையால ஏதாவது தடுக்க முடிஞ்சிச்சா? என்னையால ஏதாவது கையை தட்டி விட முடிஞ்சிச்சா? டாய்ஸ் மாதிரி கிடக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி பொம்மைகளை வச்சு விளையாடுவாங்களோ அதே மாதிரி அந்த கட்டில்ல, குளிப்பாட்டக்கூடிய கட்டில்ல டாய்ஸ் மாதிரி படுத்திருக்கும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அந்த மனிதனால நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. 3 காரியங்களை தவிர. மரணம் அடைந்து விட்டால் அந்த மையத்துக்கு அந்த மையத்தை செய்த 3 காரியங்கள் நன்மைகளை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கும். அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சதகத்துல் ஜாரியா. அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து, இறைவா உன்னுடைய வீட்டுக்காக வேண்டி இந்த பங்கை நான் கொடுக்கிறேன், எப்படி சதகத்துல் ஜாரியா கொடுக்கிறது. அல்லது தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து, இறைவா இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் குடிப்பதற்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க, அந்த தெருவினுடைய கடைசி பகுதியில ஒரு போர் ஒன்று போட்டு கொடுக்கிற, அந்த போர்ல உள்ள தண்ணியை அவங்க பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதாக சதகத்துல் ஜாரியா கொடுக்குறாங்க. அல்லது ஆக உயர்ந்த சதகத்துல் ஜாரியா என்ன தெரியுமாமா? சதகத்துல் ஜாரியானா என்ன அர்த்தம்? என்னுடைய மரணத்திற்கு பின்னாடி நான் உயிரோடு இருந்தால் என்னென்ன நன்மைகளை செய்வேனோ அதே மாதிரி நன்மைகளை செய்ய பாருங்க, அதுக்கு வெந்தம் சதகத்துல் ஜாரியா. நான் மரணம் அடைஞ்சிட்டேன், ஆனா நான் உயிரோடு உட்கார்ந்து நன்மை செய்யற மாதிரி அல்லாஹ் பதிவு பண்ணி கொண்டே இருப்பான். அதுதான் சதகத்துல் ஜாரியா. தண்ணீர் குடிப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு போர் போட்டு கொடுப்பது, பள்ளி வாசகர்களுக்கு பொருளாதார உதவி செய்வது, இஸ்லாமிய கல்வியை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொருளாதாரத்திற்கு ஒரு பங்கை கொடுப்பது சதகத்துல் ஜாரியா. அப்ப இந்த சதகத்துல் ஜாரியாவை நாம செஞ்சோம்னா நன்மைகள் என்ன செய்யும்? மையத்துக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது முதல் நன்மை. 2வது நன்மை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இஸ்லாமிய கல்வி இருக்குது இல்லையாமா, இந்த இஸ்லாமிய கல்விய பிறருக்கு கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஏதாவது ஒரு இஸ்லாமிய கல்வியை படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கல்வியை உங்களோடு வச்சுக்கிடக்கூடாது. எத்தனையோ ஜும்மா உரைகளுக்கு நாம வாரோம், அந்த ஜும்மா உரையில சாப்பிடுவதுடைய ஒழுங்கை பற்றி பேசுறாங்க, நாம கேட்கிறோம். ஒரு திருமண மண்டபத்தை நாம சாப்பிட போய்கிட்டு இருக்கிறோம், அங்க ஒரு 2 பேர் இடது கையால சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க பார்த்துட்டு கலந்து போகக்கூடாது. அந்த பக்கத்துல அந்த நபர்கிட்ட வந்து இடது கையால சாப்பிடுறத அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்து இருக்கிறாங்க, இடது கையால சாப்பிடாதீங்க, வலது கையால சாப்பிடுங்க. நீங்க ஒரு கல்வியை கடத்திட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவர் எப்பொழுதெல்லாம் வலது கையால சாப்பிடுகிறாரோ அந்த நன்மை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நாம மரணம் அடைஞ்சாலும் சரி. அப்ப இஸ்லாமிய கல்வியில பயனுள்ள கல்வியை யாரு படிக்கிறார்களோ அந்த கல்வியை பிறருக்கு கடத்தி கொண்டே இருக்கணும். இஸ்லாமிய கல்வி நம்ம குறிப்பிட வரல, பயனுள்ள கல்வி, அது சயின்ஸாக இருக்கலாம், சட்ட கல்லூரியாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். பயனுள்ள கல்வியை நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பயனுள்ள கல்வியை நாம மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, பிறருக்கு கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். செயின் பிசினஸ் சொன்னாங்க பாருங்க, ஒரு கல்வியை நீங்க கடத்துறீங்க, அவர் இன்னொரு ஆளுக்கு கடத்துறாரு, அவர் இன்னொரு ஆளுக்கு இப்படி கடத்திக்கிட்டே போனோம்னா அந்த ஆட்கள் ஃபுல்லா அந்த நன்மைகளை செய்யும் பொழுது அந்த நன்மை மையத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. 3வது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இங்கத்தான் நாம கவனிக்கணும். நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பையன்மார்கள், நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வாலிப பெண்கள், இங்கத்தான் நாம கவனிக்கணும். என்னது, செத்து போன மையத்திற்கு நன்மைகள் தொடர்ந்து வந்து சேர வேண்டும் என்றால் அவ்வளதும் சாலிகும், சாலிகான குழந்தை கேட்கக்கூடிய பிரார்த்தனை மையத்துக்கு போய் நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கும். எப்படி நான் சொல்றாங்க, வெறுமன குழந்தைகளுடைய பிரார்த்தனை அப்படி சொல்லல, வெறுமன உங்க பிள்ளைகளுடைய பிரார்த்தனை உங்களுக்கு வந்து நன்மையை சேர்க்கும் அப்படி சொல்லல. ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க, நீ பெத்தெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளை சாதாரண பிள்ளையாக இருக்கக்கூடாது, சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாமோ ஒண்ணு பெற்றோர்களாக இருப்போம், இல்லை என்றால் பிள்ளைகளாக நாம இருப்போம். நமக்கு நாமளே ஒரு ஸ்கேல் ஒண்ணு வைக்கணும், நமக்கு நாமளே ஒரு அளவுகோல் வைக்கணும். என்ன அளவுகோல் வைக்கணும், பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையா சாலிகான பிள்ளை இல்லையா நான் யோசிக்கிறேன். பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமோ நான் சாலிகான பிள்ளையாக இருக்கிறேனா தரமுள்ள பிள்ளையாக இருக்கிறேனா பிள்ளைங்க யோசிக்கிறோமா. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ ஆன்மீகத்தை நம்பி இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிடணும். பிற மதங்களை போன்ற ஆன்மீகம் நம்ம ஆன்மீகம் கிடையாது. பிற மதத்தினுடைய ஆன்மீகத்தையும் இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தையும் நீங்க ஒத்து வச்சு பார்த்தோம்னா, இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஆன்மீகம் இருக்குது பாருங்க, அது உயர்ந்த ஆன்மீகமா. சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது, நரகத்தை பற்றி பேசுகிறது. மற்ற ஆன்மீகம் எல்லாம் எதை பேசும், மற்ற ஆன்மீகம்லாம் எதை பேசும், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், நிறைய நன்மை செஞ்சோம்னா திரும்ப மனுஷனாக பிறப்போம், பாப்பம் மாறல்ல, திரும்ப மனுஷனாக பிறப்போம், பேர மாறல்ல, அல்லது குதிரை கழுதையாட்டு இப்படி நம்பிக்கை கொண்டிருப்போம். ஆனா வேதம் கொடுக்கப்பட்ட முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், இது ஆன்மீக நம்பிக்கை. சுவனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, மறுமையில விசாரிப்பான், ஆன்மீக நம்பிக்கை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி என்ன, மையத்திற்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய 3வது காரியம் வலதுன் சாலிகுன், சாலிகான குழந்தை, சாலிகான குழந்தை. எதுலகு, அந்த சாலிகான குழந்தை மையத்துக்காக துவா செய்தால் அந்த துவா மையத்துக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய கவனத்திற்கு நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறேன்னா, அந்த கேள்வியினுடைய ஆன்சருக்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கிடுங்க. என்ன, பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையாமா, நாம பெற்றெடுத்த பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேயே முதன்மையான கடமை என்ன, நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், என் பிள்ளைங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயே உயர்ந்த கடமை ஃபர்ஸ்ட்ல இருக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த கடமை என்ன கடமை அப்படின்னு போட்டு பெற்றோர்களுக்கு போய் கேட்டோம்னா, அந்த பெற்றோர்கள் என்ன திரும்ப சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு காலத்துல என் பிள்ளை எனக்கு தனியா ஒரு வீடை ஒண்ணு கட்டி, அந்த வீட்டுல எனக்கு தனியா ஒரு பெட்ரூமை வச்சு பிரைவேஸ், அந்த பெட்ரூம்ல என்னை உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போடுறாங்க, இது என் பிள்ளை எனக்கு செய்யக்கூடிய கடமை
அப்படி சில பேர் சொல்லுவோம். சில பேருடைய கண்ணோட்டம் அப்படித்தான் இருக்கும். சில பேருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, என் பிள்ளை கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி எனக்கு தனி வாகனம் பென்ஸ் வண்டி, எனக்கு தனி வாகனம் BMW, எனக்கு தனி வாகனம் ஸ்கோடா சொகுசு காரு, இந்த கார்ல என்னைய டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சு கொண்டு போனோம்னா என் பிள்ளை எனக்கு செய்த கடமை முடிஞ்சிருச்சு நாம நினைப்போம். இதுவெல்லாம் ரெண்டாவது மூணாவது கடமை. இதை இஸ்லாம் தடுக்கவும் இல்லை. நீ நல்லபடியாக உன் பிள்ளை உன் பெற்றோர்கள் நீ வாழ வைக்கிறது உன் மீது திணிக்கப்பட்ட கடமை. முதன்மை கடமையா இது? இந்த கடமை முதலாவது கடமையா கேட்டோம்னா இது ரெண்டாவது மூணாவது கடமைமா. பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க செய்ய வேண்டிய கடமைகளிலேயே ஆக முதன்மையான கடமை முதல் கேட்டகரி சொல்ற பாருங்க. இவன் எதுலங்க பாஸ் ஆகுனா முதல் கேட்டகரியில இருக்கிறாங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குவோம், எந்த ஒரு செமஸ்டரும் இல்லாம எந்த பேப்பரும் பெண்டிங் இல்லாம அப்படி எழுதி பாஸ் ஆகிட்டு வந்துட்டான்னு சொன்னோம்னா அவனை பாராட்டுறோமா இல்லையா? அப்ப முதன்மையான கடமை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெற்றோர்கள்ல தாயோ தகப்பனோ மரணம் அடைந்ததற்கு பிறகு அந்த தாயையோ தகப்பனையோ சந்தூக்குல கஃன் துணியில பொதிஞ்சி சந்தூக்குல வைத்ததற்கு பிறகு அந்த மையத்துடைய நெஞ்சுக்கு நேரம் நின்றுக்கிட்டு அல்ல அந்த மையத்துடைய வயிற்றுக்கு நேரம் நின்றுக்கிட்டு சொந்த மகன் தொலை வைப்பான் பாருங்க. தொலை வச்சு போட்டு அவ்வளதும் சாலிமுன் ஏதோ லகு அந்த மையத்திற்காக வேண்டிய பெற்றோர்களுக்காக துவா செய்யறான் பாருங்க. இந்த துவா அந்த மையத்திற்கு நன்மையை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கும். ஜனாசா தொழுகையில அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லி முதல் தக்பீரை கட்டுகிறோம். முதல் தக்பீரை கட்டின உடனே சூரா அல் ஃபாத்திகாவை ஓதுகிறோம். இரண்டாவது தக்பீரை கட்டின உடனே நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுகிறோம். அறிவார்ந்த மக்கள், மேன்மையான மக்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. என் பிள்ளைங்க உட்கார வச்சு எப்பா மூன்றாவது தக்பீர் கட்டியதற்கு பிறகு நான் சந்துக்குள்ள மையத்தாட்டு கடப்பேன். நான் சந்துக்குள்ள மையத்தாட்டு கடக்கும் பொழுது எனக்காக வேண்டி நீ பிரார்த்தனை செய்ய வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி. நாம எப்படிமா நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நாம புரோகித கொள்கையை நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புரோகிதம் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு நேரடி தொடர்பு, புரோகித தொடர்பு கிடையாது. எப்படிமா மற்ற மதங்கள்ல கடவுளின் பக்கம் சாமானிய நெருங்க வேண்டும் என்றால் இடைத்தரகர் ஒருவர் இருக்க வேண்டும். மற்ற மதத்துடைய கொள்கை எப்படி? கடவுளின் பக்கம் பாமரன் ஒருவன் நெருங்க வேண்டும் என்றால் இடைத்தரகர் புரோகிதர் ஒருவர் இருக்க வேண்டும். இவர் தான் பாத்தியா ஓத வேண்டும், இவர் தான் வேதம் படிக்க வேண்டும், இவர் தான் மன்னரையில நின்று துவா செய்ய வேண்டும். இவர் சொல்லுவாங்க, என்னைய விட்டுக்கூட நீ கடவுளை நெருங்க முடியாது, என்கிட்டவா கரண்ட நேரடியாக தொட முடியுமா? கரண்ட் இருக்குது பாருங்க, அந்த கரண்ட் நேரடியாக தொட முடியுமா? தொட முடியாது. அப்ப என்ன செய்யணும்? 2 கட்டு வச்சு தொட்டு பார்க்கணும். தோசை மாவு இருக்கிற தோசை மாவை தோசை சுட வேண்டும் என்றால் நேரடியாக அடுப்புல ஊத்த முடியுமா? இல்ல, தோசை கல்லுல ஊத்தணும், அப்படின்னா தோசை கிடைக்கும். இடைத்தரகர்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம இடைத்தரகர்களை நம்பி இருக்கக்கூடாது, புரோகிதர்களை நம்பி இருக்கக்கூடாது. நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? என்னுடைய தகப்பனோ என்னுடைய தாயோ மௌத்தா கேட்டோம்னா பள்ளிவாசல் இமாம் என்ன செய்வாரு? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாரு, அவருக்கு கொலை வைப்பாரு. பெற்றோர்கள் ஜனாசாவாக சந்துக்குள்ள இருக்கிறாங்க, உள்ள வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அஜரத்துமார்கள் பெற்றோர்கள் என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது அஜரத்துமார்களுக்கு தெரியுமா? பள்ளிவாசல் இமாமுக்கு தெரியுமா? என்னுடைய பெற்றோர்கள் நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தான் தெரியும். அந்த 3வது தக்பீரை கட்டியதற்கு பிறகு அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, இதுதான் தலையாய கடமை. இதுதான் தலையாய கடமை. அறிவார்ந்த மக்கள், என் பிள்ளைக்கு இந்த கடமையை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேனா என்பதை ஒரு செகண்ட் நெஞ்சில கையை வச்சு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிடுங்கம்மா. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. பிள்ளைங்க பள்ளிக்கூட பாடத்தை முடித்ததற்கு பிறகு வீட்டுக்கு வந்தவொடனே டைனிங் டேபிள்ல மாலை டிஃபன் உண்ண போகிறோம். டேபிளுக்கு அந்த சைடு பிள்ளைய உட்கார வச்சிருக்கிறோம், டேபிளுக்கு இந்த சைடு நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுக்கிட்டே கேள்வி கேட்கிறோம். பிள்ளைகிட்ட என்ன கேள்வி கேட்கிறோம்? டியூஷன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சா கேள்வி கேட்கிறோம். பள்ளிக்கூடத்துல என்ன பச்சு ஏன் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து நான் கெட்டி இருக்கிறேனே,
என் பிள்ளை நாளைக்கு கை நிறைய சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்பதற்காக எல்கேஜில என் பிள்ளைய நான் ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கிறேன். பள்ளிக்கூட ஃபீஸ் எவ்வளவு? 1.25 லட்சம் ரூபாய். எல்கேஜி படிக்கிற பிள்ளை நான் கொடுத்திருக்கேன். என்னைக்காவது ஒண்ணா கேபிலுக்கு அந்த சைடு பிள்ளைய உட்கார வச்சுட்டு, எப்பா நான் என்னைக்காவது ஒண்ணா மரணம் அடைவேன், என்னுடைய மரணம் என்னுடைய மையத்து சந்துக்குள்ள இருக்கும். 3வது தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா என் தகப்பனை மன்னிச்சு போடு இறைவா. யார்கிட்டமா பேசுறோம்? 3வது தக்பீரை கட்டியதற்கு பிறகு பெற்றெடுத்த மகன் அல்லாஹ் இடத்துல என்ன மன்றாடுகிறான்? என் தகப்பனை மன்னித்து போடு இறைவா. மனிதன் என்கிற அடிப்படை என் தகப்பன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு தவறு செஞ்சிருப்பான், தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்களை செஞ்சிருப்பார், தெரிஞ்சோ தெரியாமலோ வரம்பு மீறி இருப்பார், தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை அசால்ட்டாக இருந்திருப்பார். அவனுக்குள்ள நான் கேட்கிறேன், அவரை மன்னித்துக் கொள்கிறேவா. வரஹம்ஹு, அவரின் மீது கிருபை காட்டுகிறேவா. இந்த இடத்துல தான் புரோகிதர் தேவையில்லை. இந்த இடத்துல பள்ளிவாசல் இமாமுக்கும் மையத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இடத்துல பள்ளிவாசலுக்கும் பள்ளிவாசல் இமாமிற்கும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் மையத்திற்கும் இடையில புரோகிதர்கள் தேவையில்லை. புரோகிதர்கள் என்ன பண்ணுவாங்க? கடமைக்கு செஞ்சுட்டு போவாங்க. பள்ளிவாசல இமாமா ஆகி போகணும், தொலை வைக்கணும்னு நிர்வாகம் கேள்வி கேட்பாங்க. நிர்வாகம் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லி போட்டு, பிரார்த்தனைனா என்னவா? பிரார்த்தனை நாம சொல்ற மாதிரி என்ன? அந்த பிரார்த்தனையில இருக்கக்கூடிய நிபந்தனைகள்ல ஒரு முதன்மையான நிபந்தனை என்ன தெரியுமா? பிரார்த்தனை செய்கிற பொழுது அல்லாஹுவோடு அந்த அடியான் இரண்டரை கலந்து விட வேண்டும். நான் என் ரப்பிட்ட பேசுகிறேன், நான் என் ரப்பிட்ட உரையாடுகிறேன். அப்போ பிள்ளைங்க ஜனாசா தொழிலுக்காக பெற்றோர்களுக்காக சஃப்ல நின்று தொலை வைக்கும் போது அவரின் மீது கிருபை காட்டி விடுகிறேன். அந்த துவாவுல வரக்கூடிய ஒரு சென்டென்ஸுக்கு அடுத்த வைக்கிறேன் பாருங்களேன். இறைவா, இந்த ஜனாசாவை அக்ரிம் நுசுலஹு, வெளிநாட்டில் இருந்த மக்களுக்கு தெரியும். தன்சீல் எதுக்குமா சொல்லுவாங்க? பெரிய சூப்பர் மார்க்கெட் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கிடுங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கிடுங்க, லிஃப்ட் இருக்குது பாருங்க, லிஃப்ட் அதுக்கு பக்கத்துல போர்டுல போட்டிருப்பாங்க தன்சீல், இறங்குதல் ஏறுதல். அக்ரிம் நுசுலஹு, இறைவா என்னுடைய தகப்பனை இந்த கபருக்குள்ளால நுசுலஹு, நாங்கள் இறக்க போகிறோம், அந்த இறக்குதலை நீ கண்ணியமாக்கி வைப்பாயாக. மைதாங்கரைக்கு நாம போறோம், மையவாடிக்கு நாம போறோம், சந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனாசாவை நாம இப்படி தூக்கி கபருக்குள்ளால வைக்க போறோம். என்ன சொல்லி வைப்போம்? எப்பா தலைமாட்டப்படி, எப்பா கால் மாட்டப்படி, இழுத்துப்படிப்பா, தூக்குப்பா, உள்ள இறக்குப்பா, இப்படித்தான் நம்ம இறக்குறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இறக்குதலை பத்தி சொல்றாங்க. இறைவா, நாங்க இந்த ஜனாசாவை உள்ள இறக்க போறோம், இந்த இறக்குதலை நீ கண்ணியமாக்கி வைப்பாயாக. இறைவா, எந்த கபருக்குள்ளாக என்னுடைய தகப்பனை அல்லது என்னுடைய தாயை அல்லது என்னுடைய மனைவியை அல்லது என்னுடைய பிள்ளையை நான் இறக்க போகிறேனோ அந்த கபரை நீ விசாலமாக்கி வைப்பாயாக. நான் என்ன கேட்க வரேன்? இந்த 2 ஹதீஸிலேயும் நமக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் என்னமா? வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், பதில் சொல்லாம நகர முடியாது, சொல்லியே ஆகணும். 2வது ஹதீஸ நாம புரிந்து கொண்ட மெசேஜ் என்ன? சாலிகான குழந்தை துவா செய்தால் அந்த துவா மையத்திற்கு கை கொடுக்கும். என் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாலிப பருவத்திற்குரிய பையன் சாலிகான குழந்தையாக இருக்கிறானா இல்லையா நம்ம சோதிக்கணுமா இல்லையா? என் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாலிப பருவத்திற்குரிய வாலிப பையன் மறுமையில் அவன் வாலிபத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது அவன் சிக்கிடக்கூடாது, அல்லாஹ் இடத்துல வாசிக்கணுமா